நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு, குறிப்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம், இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் ஹிஸ்டரி கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 30,000 கொஸ்டின் ஆன்சர் இதை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்கினுடைய பிடிஎஃப் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சோ அந்த பிடிஎஃப் எப்படி பயன்படுத்தணும், அதற்கான பகுதி வழிமுறைகள் என்ன, சோ இதை யாரெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம், அதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். ஸோ லைவா அந்த பிடிஎஃப் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இடம், அதை எப்படி நீங்க பயன்படுத்தணும், ஸோ எப்படி நீங்க அதை பாத்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணணும், எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். குறிப்பாக தமிழ் பாடம் ஹிஸ்டரி பாடம் இந்த இரண்டு பாட பிரிவு ஆசிரியர்களுக்கான தகவலாக இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதற்கு முன்பாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு யூனிட் 1 முதல் 10 வரை தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், வாரத்திற்கு 2 நாட்கள், புதன்கிழமை ஒரு தேர்வு, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு. சோ இந்த தேர்வை பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஆன்லைன்ல நீங்க எழுதிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப்பும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். புதன்கிழமை கொடுக்கக்கூடிய தேர்வு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எழுதி முடிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற தேர்வை புதன்கிழமைக்குள்ள எழுதி முடிக்கணுங்கிற கான்செப்ட்ல அதே மாதிரி அதற்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப்பையும் நம்ம கொடுக்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு 21 தேர்வுகள், இன்றைய தேர்வோட சேர்த்து 21 தேர்வு இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கக்கூடிய தேர்வு. இது தமிழ் பாடப்பிரிவுக்கு இது வரைக்கும் 20 தேர்வை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டோம், முடிச்சு கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 2000 கொஸ்டின் உங்க கையில இருக்கும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில். சோ இந்த புதிய பாடத்திட்டம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இப்ப நம்ம இங்க டாபிக் கொடுத்திருக்கோம், 50 காப்பியங்கள் 5 காப்பியங்கள். அதே மாதிரி 2 பகுதி 200 கொஸ்டின் தான் கொடுத்திருக்கோம். ஆனா இந்த 50 காப்பியங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஒரு 400 கொஸ்டின் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ மீதி 200 கொஸ்டினை நீங்க பயன்படுத்திக்கணும். சோ இதெல்லாம் அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 30,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது என்ன செஞ்சிருக்கோம், நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இந்த தமிழ் பாடத்துக்கு. சோ அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதே 150 தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். சோ ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்வானது தற்பொழுது நம்ம என்ன செய்யறோம், 3வது யூனிட்டுக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். சரிங்களா? சோ இது வரைக்கும் உங்களுக்கு 16 தேர்வுகள் உங்களுக்கு முடிச்சு 17வது தேர்வு இன்று, அதாவது சண்டே பிப்ரவரி 23. சோ இன்று பாத்தீங்கன்னா பாமினி சுல்தானும் விஜயநகர பேரரசும், இதுதான் 17வது டெஸ்டா நம்ம கொடுக்குறோம். அப்ப 16 தேர்வுகள் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 16 டெஸ்ட் உங்களுக்கு முடிச்சிருக்கோம். 1600 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்க கையில இருக்கும். சோ இதுலயுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல் யூனிட்டை கவர் பண்ணி 30,000 வினா விடைகளானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த 30,000 வினா விடைகளை நம்ம நினைச்சிடலாம் 2 பகுதிகளாக நாம பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கோம், பிரிச்சிருக்கோம். முதல் பகுதியானது உங்களுக்கு பாத்தீங்கன்னா 25,000 வினா விடைகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபுல் யூனிட்டையும் கவர் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு 10 தொகுதிகளாக நம்ம கிரியேட் பண்ணி கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணிருக்கோம். அதே போல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஹிஸ்டரி பாடத்திற்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கண்டென்ட் ஒவ்வொரு பாடம் வரியாக 12,000 வினாக்கள் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ இத ஒரு தனி போல்டரா, இந்த 30,000 கொஸ்டின்ல 25,000 கொஸ்டின் தனி போல்டரா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம்.
சரிங்களா? சோ அப்ப தமிழ் பாடத்திற்கு நம்ம டெஸ்ட் பேஜ் கொண்டு போயிட்டு இருக்கோம். 20 தேர்வு முடிஞ்சிருக்கு. ஹிஸ்டரி பாடத்திற்கு 16 தேர்வுகள் முடிந்திருக்கு. சோ இந்த சூழ்நிலையில வரிசையாக உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய அரசு பணி கனவை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த 30,000 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம காண இருக்கக்கூடியது தமிழ் பாடத்திற்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் 2025 டெஸ்ட் பேஜ் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பேஜ் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்க மொபைல் ஆப்ஸ்ல பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போல்டரை நீங்க கிளிக் பண்றீங்க. ஸ்டடி மெட்டீரியல் போல்டரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி தமிழ் 30,000 கொஸ்டின் பேங்க்னு ஒரு போல்டர் இருக்கும். ஸோ அந்த போல்டரை நீங்க கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 ஒவ்வொரு போல்டரும் இதெல்லாம் நம்ம பிடிஎஃப் செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பிஜிடிஆர்பி தமிழ் கொஸ்டின் பேங்க் 1 இதை நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ற பட்சத்துல நீங்க என்ன செய்றீங்க, டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே 200 300 பக்கங்களை உடையது. 303 பக்கங்கள் இதுல நம்ம பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். சோ கொஸ்டின் ஆன்சர் அதுலயே குறிச்சிருக்கு. அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சில கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் கொடுத்திருக்க மாட்டோம். அதற்கு தனியாகவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆன்சர் பிடிஎஃப் கொடுத்திருக்கிறோம். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 1வது புக்கு, இது 2வது புக்கு, 6வது புக்கு, 8வது புக்குன்னு மொத்தம் பாத்தீங்கன்னா 9 தொகுதிகள் இதுல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் கீயை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், 159 பக்கங்களை உடையது. இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது தமிழ் பாடத்திற்கான சாம்பிள். தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் உங்கள் டெஸ்ட் பேஜ்லயே நம்ம இதை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினை நீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது எந்த பகுதியுமே நீங்க பார்க்க வேண்டாம். இது போக ஒன்லைனர் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க பயன்படுத்துற பட்சத்துல நீங்க அதிகப்படியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உரித்தாக்கி கொள்ள முடியும். இது தமிழ் பாடத்துக்கு. அதே இதை பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டரி பாடத்திற்கு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பகுதியானது 2 பகுதியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம். நீங்க பேஜஸ்ல போய் ஹிஸ்டரிய நீங்க பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் போல்டருக்குள்ள நீங்க போனீங்கன்னா ஹிஸ்டரி 6th to 12th கொஸ்டின் பேங்க், அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஹிஸ்டரி 30,000 கொஸ்டின் பேங்க் 2 போல்டர் இருக்கும். இப்ப 6th இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸா இப்ப 6th 7th கொஸ்டின் பேங்க் இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நீங்க என்னென்ன பாடம் படிக்கணும், கண்டென்ட் அதாவது பொருள் அடக்கம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பொருள் அடக்கத்தோட நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிந்துவெளி நாகரிகம் அதுல இருந்து ஆரம்பிச்சு டோட்டலா 2125 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் கடைசி பக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நேத்து நம்ம ஒன்லைன் புக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அந்த புக்கை படிச்சுட்டு ஒவ்வொரு பாடம் வாரியாக இப்ப 6th எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியலை நீங்க ஒன்லைனரை படிச்சுட்டு முதல் பாடம் இதுல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், முதல் பாடம் சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி வரலாறு என்றால் என்ன, அந்த மெட்டீரியல்ல படிச்சுட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இந்த வரலாறு என்றால் என்ன கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதே மாதிரி 2வது பாடத்துக்கான மெட்டீரியலை படிச்சுட்டு 2வது பாடத்தை பாடம் வாரியாக இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது 6th ஸ்டாண்டர்டுக்கு, அதே மாதிரி 7th 8th 9th 10th 11th 12th எடுத்திருக்கோம். எத்திக்ஸ் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்கு நம்ம அதை என்ன செஞ்சிருவோம், ப்ரொவைட் பண்ணிடுவோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான பகுதி. அதே மாதிரி 30,000 கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா புக் 1 புக் 2 பாத்தீங்கன்னா நம்ம இதுல கொடுத்துருக்கோம். அதுலயுமே நம்ம கடைசியில ஆன்சர் கொடுத்திருப்போம். சோ இது நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை உரித்தாக்கி கொள்ள வேண்டும், அவர்களுடைய அரசு பணியை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சோ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான டெஸ்ட் பேஜ்
அவைலபிளா இருக்கு, பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கு. மொத்தம் 150 தேர்வுகள் போக கொஸ்டின் பேங்க் ஒன்லைனும் நம்ம கொடுக்குறோம். 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.